ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் பார்க்க போறோம். இது வந்து இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக். ஓகேவா? சரி, இது வந்து ஃபுல்லா தியரி ஓரியன்டட். வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the families, என்ன ஃபேமிலி இருக்கு, டிஎல் இருக்கு, ஆர்டிஎல், டிடிஎல், ஓகே, தென் இசிஎல் இருக்கு, தென் சிமாஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து லாஜிக் ஃபேமிலிஸ். இங்க நம்ம the basic sum ஐடியா பார்க்க போறோம். அதாவது the main characteristics பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஸ்பீடு, then fan in, fan out, then noise immunity, then power dissipation. Okay, these are all the very important parameters. First one, speed. See, the speed, listen, the speed of logic circuit is determined by the time between the application of input and change the output. என்னன்னா, நம்ம இன்புட் அப்ளை பண்றோம், தென் அது எவ்வளவு சீக்கிரம் வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த டைம் டிஃபரன்ஸ் தான் என்னது உனக்கு ஸ்பீடு. கரெக்டா? சரி. தென் ஃபேன் இன்னா என்ன? ஃபேன் இன்னா நம்பர் ஆஃப் இன்புட், ஓகே, த லாஜிக் கேட் கேன் ஹேண்டில். எவ்வளோ இன்புட்டை வந்து ஒரு லாஜிக் கேட் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ அதான் வந்து ஃபேன் இன். ஃபேன் அவுட்னா என்னன்னா, தட் இஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட். ஓகே, அது அவுட்புட்ல நம்பர் ஆஃப் அவுட்புட் ஆஃப் சர்க்யூட் தட் கேன் டிரைவ், எவ்வளோ வந்து டிரைவ் பண்ண முடியும் அப்படி சொல்றது. தென் நாய்ஸ் இம்யூனிட்டி, தட் இஸ் nothing but maximum noise that the circuit can withstand without affecting the output. என்னன்னா, எந்த நாய்ஸ் வரைக்கும் சர்க்யூட் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்குன்னு செக் பண்றதா வந்து நாய்ஸ் இம்யூனிட்டி. ரைட்டா? சரி. தென் பவர். பவர்னா என்ன? அதாவது ஒர்க் ஆபரேஷன் நடக்கும் போது அது 0 to 1 ஸ்டேட், அது ஆன் ஸ்டேட்ல எவ்வளவு பவர் வந்து இது டிசிபேட் பண்ணுது, அதான் வந்து பவர். கிளியரா? இந்த 5 பாராமீட்டரும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாரு. இதுல டிரான்சிஸ்டர் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதாவது டிரான்சிஸ்டரோட டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா less than 12 கேட்ஸ் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து SSI அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன். லெஸ் than 100னா you can make here 10 also. okay, make 10. ரைட்டா? 10. so 10னா வந்து SSI, less than 100னா வந்து MSI, 1K 1000னா வந்து LSI, 10,000K 10Kனா வந்து உனக்கு VLSI, 100K அப்படின்னா வந்து அல்ட்ரா LSI, தென் GSI. ரைட்டா? ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ எல்லாமே வந்து டெக்னாலஜி. இப்போ நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா VLSI யூஸ் பண்ணிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து ULSI அண்ட் GSI எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து ஆன் ப்ராசஸிங்ல இருக்கு. ஓகே, ரைட். தென் வந்து மூர்ஸ் லா. மூர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, see the number of transistor to double every year, every 2 years. okay, so என்ன சொல்றது, இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். the number of transistor to double every 2 years. according to the Moore's law, the number of transistor to double every 2 years. okay, right. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 1 மார்க். தென் இதுல நிறைய லாஜிக் இருக்கு. ஒன்று வந்து டயோட் லாஜிக். ஓகே, டயோட் லாஜிக். இப்போ இதுக்கு இல்லையா, இதான் டயோட். டயோட் யூஸ் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணி செக் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இது வந்து சென்டர் பாயிண்ட். ரைட்டா? இப்போ இங்க இருந்து டயோட் பாரு இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? அதாவது ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து அவே அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், அண்டு கேட்டா இருக்கும். ஓகே, அதுவே வந்து பார்த்தா அப்படின்னா ஜங்ஷன் கேட்ல இருந்து டயோடு இப்படி இருக்கு வச்சுக்கோ, இப்படி இருக்கு. ஓகே, அப்பனா இது என்னவா இருக்கும், ஆர் கேட்டா இருக்கும். ரைட்டா? சாரி, இப்படி இருக்கும். அது டுவோர்ட்ஸ் ஜங்ஷன்னா அது ஆர் கேட்,
away from the junction அது வந்து AND gate. கிளியரா? சரி, இது வந்து simplest and does not scale, right? That's it, simple AND gate. Then RTL. RTL na meaning என்ன? The full form is resistor transistor logic. அது என்னன்னா இங்க டயோட் யூஸ் பண்றாங்க, இங்க டயோடுக்கு பதிலா என்ன யூஸ் பண்றாங்கன்னா they fully using resistor and transistor, ரைட்டா? சரி, இப்போ இங்க பாரு, எப்ப நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டோமோ அது என்ன இருக்கும், வரும்போது ஒரு இன்வெர்ட் ஆகி வரும். என்ன அவுட்புட்டோ அது இன்வெர்ட் ஆகி வரும். ஜஸ்ட் நீ வந்து டயோட் யூஸ் பண்ணா அவுட்புட் அப்படியே டைரக்டா வந்துரும், AND கேட் அப்படியே வந்துரும். இங்க பார்த்தா என்ன இருக்கும், இந்த AND கேட் வந்து இன்வெர்ட் ஆகி வரும், அப்போ NAND கேட்டா வரும். ஓகே, சோ இங்க பாரு ரெண்டு சீரிஸ் இருக்கா, ரெண்டு போத் ஆர் சீரிஸ்னா அது AND கேட். தென் இங்க வெளியே வரும்போது ஒரு பாரோட வெளியே வரும், சோ NAND கேட்டா வெளியே வரும். கரெக்டா? இங்க பாரு, இங்க மீனிங் என்னன்னா each diode replaced by a transistor. So replace diode switch with a transistor switch. Okay, அந்த என்ன இருக்கும், இது வந்து cascade பண்ணலாம். So என்ன ஆகும், cascade பண்ணும்போது it will take large power. Okay, large power. கிளியரா? சரி, இங்க என்ன கேட்பாங்கன்னா ஒன்னு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, தென் வந்து ஃபேன் அவுட் எவ்வளோ, ஃபேன் இன் எவ்வளோ அது கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் diode transistor logic. Okay, diode transistor logic இது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பவர் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, DTL வந்து faster than RTL. DTL வந்து faster than RTL. கரெக்ட்டா? சரி, இது என்னவா இருக்கும், இது எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு AND கேட் ஆக்ட் ஆகும், டயோட் லாஜிக்ல AND கேட். தென் இங்க பாரு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கா, டிரான்சிஸ்டர் வந்து எப்படி அங்க வந்து என்ன வரும்னா இன்வெர்டர் ஆக்ட் ஆகும், அப்ப AND கேட் ஃபார்வர்ட் பை இன்வெர்டர்னா NAND கேட்டா ஒர்க் ஆகும், அதான் போட்டுருக்காங்க. ஓகே, NAND கேட். இது இந்த சர்க்யூட் பேர் வந்து டயோட் லாஜிக் AND கேட். இது வந்து சேச்சுரேட்டிங் இன்வெர்டர், சேச்சுரேட்டிங் இன்வெர்டர். ஓகே, DTL வந்து little bit faster than the RTL. Next, then voltage level check பண்ணோம். Listen, see VOH minimum. Okay, that is the meaning is the minimum voltage level at the output. Okay, VOH na என்னன்னா the output voltage, இங்க H nothing but your logical 1. Okay, H means logical 1, L means logical 0. Okay, or I can say logical output high voltage. Okay, the minimum output high voltage, I can say the minimum voltage level at an output in a logical 1 state under the load condition. Then VOL na enna artham, the maximum output load output voltage at logical 0 state. Okay, at logical 0 state. Then VIH minimum na the minimum voltage required at an input. இது வந்து I na input, so input at the logical 1 state. இது வந்து maximum voltage required at the input at logical 0 state. கிளியரா? இப்போ என்ன பண்ணோம், H எங்க இருக்கு, H மீனிங் என்னன்னா லாஜிக் ஸ்டேட் 1, H இருந்தா ஸ்டேட் வந்து 1, L னா லாஜிக் ஸ்டேட் 0. ஓகே, தென் O இருந்துச்சுன்னா அது பேர் அவுட்புட், I இருந்துச்சுன்னா அது பேர் இன்புட். கரெக்டா? இவ்வளவுதான். கரெக்ட். சேமே ஃபார் கரண்ட்டுக்கு, இப்போ என்ன வீல சொன்னமோ the same flow for current. ஓகே, see இதான் அந்த ஆர்டர், VOH, VIH, VOL, VIL. இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க, இப்படிதான் இருக்கும் உனக்கு. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபேன் அவுட். ஃபேன் அவுட் நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த சர்க்யூட் எவ்வளோ சர்க்யூட்டை டிரைவ் பண்ண முடியும், அதாவது இங்க இன்புட்டை கொடுத்து இங்க கொடுத்தோம்னா இந்த கேட் எவ்வளோ இங்க கொடுத்தோம்னா அது ஃபேன் இன், அதுவே இங்க கொடுத்தா இது ஃபேன் அவுட். ஓகே, the maximum number of logic input that an output can drive
ஓகே, எவ்வளோ உன்னால டிரைவ் பண்ண முடியுமோ அதான் வந்து ஃபேன் அவுட். ஸோ ஃபேன் அவுட் ஃபார்முலா என்னன்னு பாரு, தட் இஸ் மினிமம் ஆஃப் இந்த வேல்யூஸ். ஓகே, இதுல எது மினிமமா இருக்கோ அதான் உங்களோட ஃபேன் அவுட். ஓகே, IOH by IH, IOL by IIL. கரெக்டா? சரி, இதுல எது மினிமமா இருக்கும் அதான் உங்களோட ஃபேன் அவுட். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆர் ஃபார்முலா இருக்கு. சி, ப்ராபகேஷன் டிலே, இது வந்து ஹை டு லோ. ப்ராபகேஷன் டிலே இது வந்து இங்க இருந்து இங்க ஹை டு லோ வரதுக்கு, இது வந்து லோ டு ஹை போறதுக்கு. ஓகே, ஸோ இங்க பாரு, இன்புட் டு அவுட்புட் ப்ராபகேஷன் டிலே ஃப்ரம் high to low. Then again input to output propagation delay from low to high. Formula பாரு, speed power product nothing but your time period. So TPD into power nothing but power average power. So product. So we must use into TPD into P average, that is power speed power product. This is a very important formula. Next, noise margin. See, for I state noise margin na, see VNH equal to இந்த formula யூஸ் பண்ணோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோ ஸ்டேட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகே, VOH minus VIH, VIL minus VOL யூஸ் பண்ணும். சரிட்டா? சரி, இப்போ பார்த்தா அப்படின்னா லிசன், இது ரெண்டுத்துல ஓகே, இதுல இல்ல இதுல எது மினிமமா இருக்கோ அதான் வந்து நாய்ஸ் மார்ஜினா இருக்கும். ஓகே, இங்க ஒரு ஆன்சர் போட்டிருப்பேன், இங்க ஒரு ஆன்சர் போட்டிருப்பேன், அதுல எது மினிமமா இருக்கோ அதான் உன்னோட நாய்ஸ் மார்ஜினா இருக்கும். கிளியர்? The VN nothing but the noise margin nothing but the minimum of VNH, VNL. Okay? Yes. Then TTL. TTL full form is transistor logic. Okay? The first முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1964ல. ஓகே, 1964ல யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் TTL ஃபேமிலி இங்க இருக்கு. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஃபேமிலி கண்டுபிடிச்சாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபேமிலினா the standard family is 7400. இதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா யூஸ் பண்றது என்னன்னா 74ALS00 யூஸ் பண்றாங்க. ஓகே, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் a multi emitter transistor. ஓகே, இட் இஸ் a multi emitter transistor. இது மாதிரி வந்து 2 இல்ல 3 யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். தென் லுக் லைக் எப்படி இருக்குன்னா டோட்டம் போல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். இது TTL நத்திங் பட் அரேஞ்ச் லுக் லைக் டோட்டம் போல் அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? TTL வந்து எப்படி இருக்கும், டோட்டம் போல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். கரெக்டா? இங்க என்ன படிக்கணும்னா, it is introduced in 1964, introduced by Texas Instrument. The standard family na 7400, then newer family na 74ALS00. இது என்ன இருக்குன்னா மல்டி எமிட்டர் இருக்கும். இந்த இடத்துல லுக் லைக் டோட்டம் போல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். கிளியர்? எஸ். தென் அங்கிருந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஷார்ட்கி சீரிஸ் வந்துச்சு 74LS. ஓகே, இது என்ன பண்ணோம்னா a major slowdown factor in BJT is due to transistor going in and out saturation. இத ஏன் வந்து உனக்கு ஸ்லோ ஆகுது அப்படின்னா, டியூ டு டிரான்சிஸ்டர் என்ன போகும், சேச்சுரேஷன் உள்ள போகும், வெளியே போகும், அதனால தான் வரும். ஸோ இங்க பாரு, இங்க என்ன இருக்கு, இது பேஸ். கரெக்டா? இது வந்து பேஸ், இது வந்து கலெக்டர். வென் பேஸ் அண்ட் ஜங்ஷன் ஃபார்வர்டா இருந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டும் ஃபார்வர்டா இருந்தா என்ன இருக்கும், the Schottky diode bypass the current preventing the transistor from going transition, going into saturation. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, see, இது ரெண்டும் ஃபார்வர்ட் பயஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேட் ஆகாம பார்த்துக்கும். அவ்வளவுதான். ஓகே, ரைட், தட்ஸ் இட்.
அதை பார்க்கறதுக்கு டயோட் தான் என்ன பண்ணும், பார்த்துக்கும், சேச்சுரேட் ஆகாம பார்த்துக்கும். கிளியரா? சரி, these are the families 74 series, then 74 LS, then 74S, 74S, 74 AS, 74 LS, 74 ALS, 74 F series இருக்கு. இதெல்லாம் வந்து family series. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்லை, நம்ம இதான் இப்போ யூஸ் பண்ணணும். கரண்டா வந்து we are using this series 74 AS, 74 ALS, 74 F series நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ECL. ECL என்ன? எமிட்டர் கப்புள்டு லாஜிக். ஓகே, நான் வச்சுக்கோ, இது ரொம்ப ஃபாஸ்ட் லாஜிக். ஏன்னா 1 நானோ செகண்ட் தான். இது ரொம்ப ஃபாஸ்ட் லாஜிக். தென் லோ நாய்ஸ் மார்ஜின் வித் ஹை பவர் டிசிபேஷன். ஓகே, ஃபாஸ்ட் லாஜிக் எது அப்படின்னா ECL. லோ நாய்ஸ் மார்ஜின் அண்ட் ஹை பவர் டிசிபேஷன் ECL. ஓகே, ரைட். இந்த லாஜிக் லெவல் பாரு, 0னா the voltage is minus 1.7, லாஜிக் 1னா minus 0.8. clear? yes. then CMOS, complementary CMOS. ரெண்டு இருக்கு. என்ன ரெண்டு இருக்குன்னா NMOS இருக்கு, PMOS இருக்கு. இது வந்து வெரி லோ ஸ்டாட்டிக் பவர் கன்சப்ஷன். ஓகே, இங்க வெரி லோ பவர் யூஸ் பண்ணோம். இந்த ஃபுல் ஸ்விங் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ரெயில் டு ரெயில்ல இருக்கும். ஓகே, ரெயில் டு ரெயில். இங்க வந்து பார்த்தீங்கன்னா TTL நம்ம என்ன பண்ணலாம், TTLல ஃப்ளோட்டிங்ல விடலாம். பட் இங்க வந்து இன்புட்டை CMOSல இன்புட்டை வந்து நம்மளால ஃப்ளோட்டிங்ல விட முடியாது. டோன்ட் லீவ் இன்புட் ஃப்ளோட்டிங், விட முடியாது. கரெக்டா? ரைட். தென் இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. see it is the power scale is alpha f cv square, alpha f cv square. okay, here you can say alpha, right? yeah, see, f is frequency, c is the capacitance, v is the supply voltage, then alpha is nothing but your switching activity. clear? right. it will operate at high frequency. okay, high frequency. these are the CMOS families. okay, these are the CMOS families. okay, now this logic family comparison. see, this comparison table very important. if you study this one, definitely you will get 1 mark. ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து தியரி பார்த்தா கேட்பாங்க. இந்த டேபிள் மட்டும் நீ கிளியரா படிச்சுட்டா போதும், இங்க இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ரைட். see, fan out. the maximum fan out எங்க இருக்கும்? CMOSல. ஓகே, CMOS தான் maximum fan out. the minimum fan out னா RTL. ஓகே, ரைட். see, the power consumption. ஓகே, இதான் ரொம்ப கம்மி. ரைட்டா? ரொம்ப கம்மி. இங்கதான் ECL வந்து ரொம்ப அதிகம். then noise immunity. noise immunity பார்த்தா இங்க என்னது? இது வெரி குட். STL வந்து excellent. okay, right. then propagation delay. okay, delay in nanosecond like delay. okay, இங்க பார்த்தீங்கன்னா 70 nanosecond, இது வந்து 300 nanosecond. okay, yes. then clock rate. எவ்வளோ frequency வேணும், the clock rate. so இங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 5 megahertz இங்க வேணும், இங்க வந்து எனக்கு 2 megahertz. okay, so என்ன பண்ண, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன படிக்கணும்னா fan out படிக்கணும், fan out படிக்கணும், பவர், நாய்ஸ் இம்யூனிட்டி படிக்கணும், தென் ப்ராபகேஷன் டிலே படிக்கணும். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபேர்லி ஹை, இது வெரி ஹை. ஓகே, தென் இதெல்லாம் லோ. கிளியரா? சரி, இது நல்லா படிச்சுக்கோங்க. இங்கேருந்து கொஸ்டின் பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, ரைட். வாங்க இப்போ MCQ போகலாம். see,
the saturated logic circuit have inherently saturated logic circuit na it will have low switching speed. Low switching speed தான் என்னது saturated logic circuit. Clear? Yes. Next பாரு நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? இது என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு DLO ஓகே டயோட் லாஜிக்கோட AND கேட். இது என்ன இருக்கு ஒரு சேச்சுரேட் இன்வெர்டர். அப்ப என்ன இருக்கும் இங்க வரும்போது NAND கேட்டா வரும். கரெக்ட்டா? என்ன வரும் உங்களுக்கு NAND கேட்டா வரும். கரெக்ட்டா? சோ NAND கேட். NAND கேட் எப்படி இருக்கும்? இங்க A இங்க B வெச்சுக்கோ. இங்க அவுட்புட் Y வேணும். அவுட்புட் எப்போ 0 வரும் பாரு NAND கேட்ல क्वेश्चन கேக்குறாங்க பாரு the output y will be low அது லோவா இருக்கு எப்போ அப்படினா when both the inputs are high clear when both the inputs are high next consider the following statement in respect of ECL gate okay see ECL என்ன சொன்னே high switching speed ECL கரெக்ட்டா switching speed ரொம்ப ஹையா இருக்கும் அப்போ 1 கரெக்ட் right yeah then second provides OR gate and NOR gate operation இங்க செக் பண்ணி பார்த்துருவோம் ECL பாரு ECL வந்து both OR gate and NOR gate கரெக்ட்டா yeah OR and NOR அப்போ ECL அப்போ 1 and 2 correct okay 1 and 2 correct then its power dissipation is small check பண்ணு power dissipation பாரு ஹைல இருக்கு ஸ்மால் ஹைல இருக்கு அப்போ third one wrong okay third one wrong னா அப்போ இது வராது கரெக்ட்டா then fourth one பாரு its logic levels are compatible with the other logic family gate இல்ல இது only applicable for mostly applicable for NOR and OR okay so option 1 and 2 is the exact matching next the switching speed of ECL is very high because ஏன் ECL switching speed வந்து very high இருக்கு அப்படினா என்ன இருக்கு அப்படினா the transistors are switched between என்ன இருக்கு ஆக்டிவ்க்கும் கட் ஆஃப்க்கும் மாறி போயிட்டே இருக்கு இது சேச்சுரேட் ஆக விடாது ஓகே என்ன இருக்கும் ஆக்டிவ்லயும் கட் ஆஃப்லயும் மாறி போறதுனால switching speed வந்து ரொம்ப ஹையா இருக்கும் okay right the full forms of the abbreviations TTL nothing but transistor logic okay then CMOS nothing but complementary metal oxide semiconductor so option C is the correct answer transistor logic and complementary metal oxide semiconductor the integrator injection logic has higher density of integration than TTL because it has bipolar transistor okay ஏன் வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா due to bipolar transistor clear எல்லாமே theory part you have to try to remember it see the logic family is given descending order of the fan out capabilities okay so இங்க பாரு fan out எப்படி இருக்குன்னு பாரு fan out first high fan out CMOS வருது then ECL வருது then MOS okay CMOS ECL MOS அந்த ஃபார்மட்ல வரணும் CMOS then ECL okay then MOS then TTL வரும் so இங்க பார்த்தா CMOS ECL இதான் மேட்ச் ஆகுது கரெக்ட்டா so option D is the exact answer clear yes then the CMOS logic families are associated with the low power ஆமா low power தான் then high noise immunity அதுவும் correct okay then low fan out high fan out இது
தேர்ட் வராது. ஓகே, CMOS வந்து ஹை ஃபேன் அவுட், அப்போ தேர்ட் வராது. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் இங்க வராது, ஸோ இங்க வராது, இதுவும் வராது. ஓகே, then remaining option 1 is the exact answer. Yeah, so low power, high mass immunity and high logic voltage swing இருக்கு. Then in the CMOS inverter, the power dissipation என்ன நடக்குதுன்னா during the low எப்போ during a dynamic operation லோவா இருக்கும். CMOS inverterல power dissipation எப்போ லோவா இருக்குன்னா during the dynamic operation. Okay, during the dynamic operation. Then extremely low power CMOS தான், that we can go there. Okay, low cost and low power dissipation CMOS. Next one, the standard MOS ஓட power dissipation கேக்குறாங்க. MOS or power dissipation. See, power dissipation MOS 10, okay, up to 10. So it will be 10 nanowatt. 10 nanowatt. Clear? Yes. Then the total power dissipation in a CMOS inverter is, power dissipation எப்படி ஃபைண்ட் பண்ணனும்னா, ஒன்னு வந்து ஸ்டாண்ட் பை பவர் அண்ட் during a switching ரெண்டு ஃபைண்ட் பண்ணோம். ஸ்டாண்ட் பை பவர் பிளஸ் switching பவர். ஓகே, இதான் வந்து CMOS inverter power dissipation. Next one, ECL. Okay, among these logic families the ECL வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்குமா, ஸ்பீட் அதிகமா இருந்தா டிலே கம்மியா இருக்குமா, சோ ப்ராபர்ஷன் டிலே வந்து ரொம்ப கம்மி, அப்போ லோ. தென் இங்க பவர் டிசிபேஷன் எவ்வளவு இருக்கும், ஹை. ECL வந்து ஹை பவர் டிசிபேஷன் அண்ட் லோ டிலே. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன், the sequence of these logic families in the order of the increasing noise margin. Okay, increasing noise margin. See, noise margin பாத்துருவோம் இங்க எப்படி இருக்குன்னு, எந்த ஆர்டர்ல இருக்குன்னு. noise margin பாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியம். ஓகே, சோ மீடியம்னா RTL ஃபர்ஸ்ட், அடுத்த மீடியம்னா மாஸ். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் RTL ரைட்டா, ஃபர்ஸ்ட் வந்து RTL ரைட், தென் வந்து DTL இருக்கு. ஓகே, இதெல்லாம் இருக்கு சரியா. சரி, ஆக்சுவலா இங்க வந்து என்ன இருக்குன்னா, இங்க மீடியம் வராது. ஓகே, இங்க வந்து குட் தான் வரும். ஓகே, இங்க வெரி குட் தான் வரும், மாஸ் தானே, இங்க வெரி குட் தான் வரும். ஓகே, ரைட். ஸோ இங்க பார்த்து ஆர்டர் நான் சொல்றேன். See here, range வந்து RTL, then ECL, then DTL, then MOS, then CMOS. இந்த ஆர்டர்ல வரும். ஓகே, இதுதான் ஆர்டர். RTL, ECL, DTL, MOS and CMOS. ஃபர்ஸ்ட் RTL வருமா, இங்க இருக்கு, அப்போ தேர்ட். தென் அடுத்து ECL வருமா, ஆமா, ஸோ 3 and 4. தென் அடுத்து வந்து மாஸ் இல்ல, அது DTL. அப்போ ஆப்ஷன் B is the correct matching. Next பாரு, the below shown NMOS circuit is a gate of what type? உங்களுக்கு தெரியும், இது வந்து CMOSல ரெண்டு டிரான்சிஸ்டர் சீரிஸ்ல இருந்து அது வந்து AND கேட்ல ஒர்க் ஆகும் சரியா. அப்போ இந்த AND கேட்
இங்க வரும்போது என்ன இருக்கும், அது NAND கேட்டா வரும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து NAND கேட். அதுவே பேரலல் இருந்துச்சுன்னா என்ன கேட்டா வரணும், பேரலல்னா NOR கேட்டா வரும். A பிளஸ் B இன்வெர்ட் கண்டிப்பா வந்துடும். இது A டாட் B த இன்வெர்ட். ஓகே, இது NAND கேட்டா வரும். நெக்ஸ்ட் இங்க பாரு, இது ரெண்டும் பேரலா, அப்போ B பிளஸ் C போடலாம். அது கூட இந்த A வந்து சீரிஸ்ல இருக்கு. அடுத்து இது முடிச்சா, இப்ப இங்க இதுக்கு இது பேரல், அப்போ பிளஸ், இது ரெண்டும் சீரிஸ், அப்போ இன்டூ, தென் த ஹோல் பார் வரும். A டாட் B பிளஸ் C பிளஸ் DE த ஹோல் பார் இருக்கும். ஓகே, இதான் வந்து உங்களோட ஈக்குவேஷன் ஃபார் தி கிவன் சர்க்யூட். ஓகே, ரைட். ஓகே கைஸ், நீங்க நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாஜிக் ஃபேமிலி பார்த்துருக்கோம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தியரி ஓரியன்டட் தான். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த தியரி டேப்லெட் காலம் வந்து நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சாலே போதும், கண்டிப்பா யூ கேன் கிராக் இட். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா எழுத முடியும். ஓகேவா?